வணக்கம். கடவுள்ங்கிறது ஒரு உயர்ந்த சக்தி. நம்மளுக்கு பிடிச்ச கடவுளை நாமங்களை நம்ம சூட்டலாம். பிரபஞ்ச சக்தின்னு வச்சுக்கலாம், இல்லை பரபிரம்மன்னு வச்சுக்கலாம். ஏதோ நம்மளுக்கு மீறிய ஒரு சக்தி. இந்த சக்தி இதோடைய சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஒரு சுபாவமே பரிபூரண அன்பு. கண்டிஷனல் லவ் கிடையாது, அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா எடையே போடாது. நம்ம கொலகாரனா, பக்தனா, இல்லை அபபக்தனா, நம்ம ஏமாற்றுவரா, இல்லை நம்ம இரக்க குணம் இருக்கா, இல்லை இரக்க குணம் இல்லையா, இந்த மாதிரி எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் அந்த இறை சக்தி நம்ம மேலே போடாது. கடவுள்ங்கிறது தண்டிக்கிறது கிடையாது. கடவுள்ங்கிறது நம்மளுக்கு வாரி வணங்குறது. நம்ம எங்க போய் நின்று கேட்குறோமோ அதை கொடுக்கறது தான். அந்த ரூபத்தை நம்மளுக்கு ஒவ்வொரு ரூபமா நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம், ஒவ்வொரு ரூபமா வழிபாடு பண்றோம். அந்த ரூபம் மூலமா நம்மளுக்கு அது ஆற்றல் கிடைக்கிது. அப்போ கடவுள்ங்கிறது தண்டிக்கிறது இல்லைன்னா அப்ப ஏன் நம்ம பனிஷ்மெண்ட் ஆகுறோம்? சில விஷயங்கள் ஏன் நம்ம லைஃப்ல நடக்குது நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கர்மா. கர்மா வேற டிபார்ட்மெண்ட், கடவுள் வேற டிபார்ட்மெண்ட். கடவுள்ங்கிறது அன்பின் சொரூபம், கர்மாங்கிறது நம்ம செய்யறது. இந்த பிரபஞ்சத்தோட ஒரு விதி இருக்கு இல்லையா, நம்ம என்ன செய்யறோமோ உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணுங்கிற சிருஷ்டி. நம்ம ஒரு ஆளுக்கு மனக்காயம் கொடுத்தோம்னா அதே மனக்காயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஒரு நபருக்கு நல்ல ஆறுதலா கொடுத்தீங்கன்னா அதே ஆறுதல் நம்மளுக்கு துக்கமா இருக்கும்போது வேற ரூபத்துல கிடைக்கும். ஏன்னா இந்த சிருஷ்டியை நம்ம என்ன கொடுக்குறோமோ அதைத்தான் எடுத்துக்கிற முடியும். நம்ம கொடுக்காததை எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அப்போ நம்ம நல்ல விஷயங்களை கொடுக்கும்போது அந்த கர்மா கொடுக்கும். இப்போ இந்த கர்மாக்கும் கடவுளுக்கும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன சொல்றோம்? கடவுள் தண்டிச்சிட்டாரு, நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிட்டுருச்சு. இறைவன் என்றுமே கைவிட மாட்டார். இறைவன் நீ பூஜை பண்ணனால உனக்கு அருள், நீ பூஜை பண்ணாதனால அவன் அருள் கம்மி, அப்படி அந்த பாரபட்சனே கிடையாது. ஏன்னா மனுஷன்தான் நம்ம பார்ப்போம். நம்ம கிட்ட சாதகமா நடந்துக்கிட்டா அவங்களுக்கு தேவையானதை செய்வோம், நம்மளுக்கு பிடிக்காம நடந்துக்கிட்டா அவங்களுக்கு செய்ய மாட்டோம். ஏன்னா இது கண்டிஷனல் லவ். கடவுள் அன்கண்டிஷனல் லவ். அவருக்கு எல்லாரும் ஒண்ணு, நம்மளும் ஒண்ணு, கொலகாரனும் ஒண்ணு, பக்தனும் ஒண்ணு, அபபக்தனும் ஒண்ணு, எல்லாருமே அவருடைய மூலத்திலிருந்து வந்தோம். அப்போ ஒரு தாய் எல்லா குழந்தையும் சமமா பாக்குற மாதிரி நம்மளுடைய படைச்ச அந்த பரமசக்தி எல்லாத்தையுமே பாரபட்சம் இல்லாம தான் பார்க்கும். ஆனா கர்மாங்கிறது நம்ம வினரிச்சது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, சில கஷ்டங்கள் நம்ம வரும்போது கடவுளை நம்ம ஃப்ளேம் பண்றோம். கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, எதுக்கு நான் சாமி கும்பிடணும், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வரணும்? உங்களை கடவுள் காப்பாத்ததான் வழி பார்ப்பாரு. அப்போ நீங்க முதல் ஒரு ஞானம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கடவுள் ஒரு வேற டிபார்ட்மெண்ட், கர்மா வேற டிபார்ட்மெண்ட். கர்மாங்கிறது நீங்க நிறைய பாவங்கள் செஞ்சனால வருது. இப்போ நீங்க பூஜை செய்யறது, புண்ணியம் செய்யறது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டா சரி பண்ணும் ஆகாது. அதை சரியாக்கக்கூடிய வழிமுறைகளை கொடுக்கும். இல்லை அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை தாங்கக்கூடிய உங்களுக்கு ஆத்ம சக்தியை இறைவன் வழங்குவார். இந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சு நம்ம வழி நடத்தணும். அப்போ இந்த கர்மா நம்ம எதை செய்யறோமோ அதுதான் கொடுக்குது. அப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா அன்பை கொடுக்கணும். ஏன்னா அன்பை கொடுக்க கொடுக்க இந்த யூனிவர்சல் நம்மளுக்கு பல மடங்கா கொடுக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க யாரையாவது ஒரு ஆளை காயப்படுத்துங்க, அவங்க மனது நோகுற மாதிரி 48 ஹவர்ஸ்ல ஏதாவது நீங்க மனசு கஷ்டப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். நீங்க சிகப்பு கலர் பாலை தூக்கி விரிஞ்சிங்கன்னா அது பச்சை கலர் பாலாவாது இல்லை ப்ளூ கலர் பாலாவாது திருப்பி உங்ககிட்ட வரும். இதுதான் பிரபஞ்சத்துடைய விதி. அதனால நம்ம அதே அன்பை கொடுத்து பார்க்கலாம். யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களா, எல்லாருக்கும் நம்ம பண ரீதியா நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு மனது ரீதியா அவங்க பிரச்சனையிலேருந்து சரியாகணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச அந்த இறை சக்தியில இல்லை மனதுக்குள்ள அந்த தாட் கொண்டு வந்தாலே அங்கிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான எனர்ஜி வரும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுக்கு இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை. நீங்க எவ்வளோ ஒரு நெகட்டிவா எண்ணங்கள் ஒரு வருஷம் இருந்தீங்களோ அதுதான் உங்க லைஃப்ல நெகட்டிவாவே அந்த இயர் ஃபுல்லா போயிருக்கும். அப்போ அந்த மனதுல நம்ம ரொம்ப பாசிட்டிவா நம்ம இது ஒரு பயிற்சியா கூட எல்லாம் செய்ய வேணாம். நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணா நெகட்டிவா வரும். ஸோ அப்போ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கோட் ஃபாலோ பண்ணி எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் மனதில் நீங்கள் உங்களுடைய உறவுகள், நட்புகள், உங்களுடைய வேலை பார்க்குற கொலீக்ஸ் அண்ட் உங்களுடைய நெய்பர், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் சும்மா இருக்கும்போது அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் ஆனந்தமாக இருக்கிற மாதிரியும் அது தினமும் ஒரு 10 நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இதுக்காக தனியாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காரில் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் ட்ரைவ் பண்ணாமல் காரில் போய்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு கற்பனை பண்ணலாம். இல்லை சும்மா வீட்டில் ஒரு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கீங்களா, ஒரு கண்ணை மூடி உங்கள் பக்கத்தில் உள்ள நெய்பர்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, உங்கள் கொலீக்ஸ் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, அவங்க ஹாப்பியாக
இருக்கிற மாதிரி ஒரு மனதில் கொடுங்க. எல்லாருக்கும் நேராக போய் நம்ம செய்ய முடியாது. அந்த மனதில் செய்கிறதுக்கே அவ்வளோ சக்தி இருக்கும். இது என்ன ஆகும்னா நம்ம லைஃப்பில் திருப்பி கொடுக்கும். இங்கே கொடுக்கும்போது உங்களுடைய கடவுள்கிட்ட கூட நீங்கள் என்ன ப்ரே பண்ணுறீங்களோ வேகமாக நடக்கும். ஏன்னா கடவுள் அருள் கொடுத்துருவார். நீங்கள் இத்தனை பேரை காயப்படுத்தி இத்தனை பேரை மனதை நோக்கும் போது இத்தனை எதிர்மறைகள் இருக்கும்போது அவருடைய அருளில் நம்மளால ஸ்வீகரிக்க முடியாது. ஏன்னா ஓட்ட பாத்திரத்துல அனுகிரகம் வாங்கினா அது என்ன ஆகும், கோயில இருந்து வரும்போதே உள்ள வெளியே போயிடும். அப்ப அந்த பாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்ம அன்புகளை விதிக்கணும். ஸோ உங்களை சுத்தி இருக்கிற எல்லா நபர்களும் நல்லா இருக்கணும் மனசுல நினைங்க. சில போட்டிகள் பொறாமைகள் நம்ம மனதுக்குள்ள வரும். நம்ம ஒன்றும் ஞானிகள் கிடையாது. வரும்போது நீங்க ஒரு மைண்டுக்கு கொடுத்துருங்க, இந்த மாதிரி நம்ம தாட்டோ இந்த மாதிரி உணர்வுகள் இருந்தோ நம்ம லைஃப்லயும் அதை சந்திப்போம் அப்படின்னு மைண்டுக்குள்ள கொடுத்தீங்கன்னா அந்த மைண்டு உங்களுடைய பிரெயின் லாபம் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் செய்யும். அப்போ அந்த பிரெயினுக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க, இந்த மாதிரி நம்ம எதிர்மறையா யோசிச்சா நம்ம லைஃப்ல நடக்கும், அப்போ அவங்களாம் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சா நம்ம சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கொடுத்து பாருங்க. அந்த பிரெயின் அது ஆக்டிவேஷன் ஆயிரும். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு ஜானியா விளையாடுற மாதிரி ஒரு ஹாப்பியா இருங்க. உங்க லைஃப்ல அருள் வரும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அந்த இடத்துல வேண்டும் போது பிரத்யட்சமா அருள் வரும். வாழ்க்கையே உங்களுக்கு தெரியும். இப்படி இருந்த உங்களுடைய லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகிறத கண் முன்னாடி பார்ப்பீங்க. இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு ஆனந்தமான அன்பு நிறைந்த சூழல், அன்பு நிறைந்த மக்கள், அன்பு நிறைந்த ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி ரொம்ப ஆனந்தமா வாழுங்க. நன்றி.